இன்னைக்கு இந்த இஞ்சியை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சுவையா இஞ்சி சட்னி தான் செய்ய போறோம். இஞ்சியில எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளவு இஞ்சி சாப்பிடலாம், இஞ்சியை யார் யாரெல்லாம் சேர்க்க கூடாது, இப்படி இஞ்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை இஞ்சியின் ரகசியம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு குருவிஸ் பிளாக். நான் உங்கள் ஆனந்தி அக்கா, போடு டண்டனக்கா. இன்னைக்கு நான் செய்யக்கூடிய இஞ்சி சட்னிக்கு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் இஞ்சி மேலே உள்ள மண்ணெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இஞ்சி தோல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நச்சு 40 டிப்ஸில் இஞ்சியோட தோலை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த மெத்தடில் தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி சட்னிக்கு தேவையான தாளிதம் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது கூடவே 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த ரெண்டையும் 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே மிதமான சூட்டில் வறுத்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டுகளை அது கூட சேர்த்துட்டு அந்த இஞ்சியவும் 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கும் பொழுது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 12 காஞ்ச மிளகா, இதையும் இந்த எண்ணெயிலேயே இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் சேர்த்துருக்க மிளகா இந்த சட்னிக்கு கரெக்டான காரம் இருக்கும். ஒருவேளை நல்ல காரமாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 மிளகா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ துண்டு அளவுக்கு புளியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே இது ரெண்டும் நல்லா வறுபட்டுரும். இப்போது இது எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம தாளித்தோம் இல்லையா, அந்த தாளிதத்தையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா தயிர் சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் பக்காவாக பொருந்தக்கூடிய இஞ்சி சட்னி ஆர் இஞ்சி துவையல் சூப்பராக கமகமானு தயாராகிடும். நீங்களும் இந்த இஞ்சி சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டைம் கிடைக்கும் போது கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லிடுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.